நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். முதல்ல இந்த கதையோட கரு என்னன்றதை சொல்லிடுறேன். ஒரு குடும்பம் இருக்காங்க பாத்தீங்களா, வருஷத்துல ஒரு நாள் மட்டும் ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்து சாப்பிடலான்ற மாதிரி மைண்ட் செட்ல இருப்பாங்க. சோ இன்னைக்கு வீட்டுல ஒரு விசேஷம், அதாவது 4 பேர்ல ஒருத்தரோட பிறந்த நாள். அதை கொண்டாடுறதுக்காக ஒரு நல்ல ஹோட்டலுக்கு வராங்க, காஸ்ட்லியான ஹோட்டலுக்கு வராங்க. இவங்க ரொம்ப ஆசையா சாப்பிடலான்னு வருவாங்க. பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹோட்டல்ல இருக்க மேனேஜர் ரொம்ப அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. இவங்க 4 பேரையும் தரக்குறைவா பேசுறாங்க. அது என்னன்னா இந்த ஹோட்டல்ல எல்லா பொருளும் காஸ்ட்லி, நீங்க சாதாரண ஆள் மாதிரி இருக்கீங்க, நீங்க இந்த ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட முடியாது, கிளம்புங்கன்ற மாதிரி சொல்லும் போது, எங்க கிட்ட தேவையான காசு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லும் போது, எவ்வளவு காசு வச்சிருக்கீங்க, இந்த காசுல எல்லாம் இங்க சாப்பிட முடியாதுன்ற மாதிரி ரொம்ப அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. சோ இந்த ஃபேமிலி அவமானப்படுத்தப்படுறாங்கல்ல, அதுக்கப்புறம் இந்த கதையில என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்றதுதான் மீதி கதை. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி நிறைய கதைகள் நம்ம சேனல்ல இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதையை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த காணொலிக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த காணொலி கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப இந்த கதைக்குள்ள நம்ம வந்துடலாம். இந்த கதையோட தொடக்கமே ராமுன்ற ஒரு நபரோட குடும்பத்தை காட்டுறாங்க. இவரோட மனைவி, ஒரு பையன், ஒரு பொண்ணு, மொத்தமா 4 பேர் இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க, நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாம், அதாவது 4 பேருக்கும் பிறந்த நாள் வரும் பாத்தீங்களா, அதுல ஒரு பிறந்த நாளை மட்டும் கொஞ்சம் பெரிய ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி பெரிய பெரிய ஹோட்டலுக்கு எல்லாம் இவங்க போயிருக்காங்க. அந்த மாதிரிதான் இன்னைக்கு ஒரு ஹோட்டலை பார்த்து வச்சிருப்பாங்க, அந்த ஹோட்டலுக்கு போலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப 4 பேருமே கிளம்பி அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. அப்படி அந்த ஹோட்டலுக்குள்ள என்ட்ரி ஆகும் போதே அந்த வெளியே இருக்க செக்யூரிட்டியே என்ன இவங்க சாதாரண ஆளா இருக்காங்க, இவ்வளவு பெரிய ஹோட்டலுக்குள்ள நுழையிறாங்க, இவங்க கிட்ட காசு இருக்குமா இருக்காதான்ற மாதிரி ஒரு பார்வை பாக்குறாரு. சரி, அப்படிதான் பார்ப்பாங்க, பெரிய ஹோட்டல்ல நம்மள மாதிரி சாதாரண ஆள் வரும்போது வித்தியாசமா பார்க்கதான் செய்வாங்கன்ற மாதிரி இந்த ஃபேமிலி அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. உள்ள ஒரு இடத்துல உட்காந்துடுறாங்க. அப்ப மேனேஜர் இதை கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப இங்க வேலை பார்க்குற ஸ்டாஃபுங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க கிட்ட என்ன வேணும்னு கேட்கறதுக்கு எல்லாம் வராங்க. ஆனா மேனேஜருக்கு இவங்க கிட்ட காசு இருக்குமான்ற மாதிரி கேள்வி வருது. இவங்க காசே இல்லாம அதுக்கப்புறம் காசு இல்லைன்ற மாதிரி ஏதாவது வேலை தாங்கன்னு சொன்னாங்கன்னா என்ன பண்றது, அப்படியே இல்லைனாலும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஏதாவது கெலாட்டா பண்ணா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அந்த மேனேஜர் யோசிக்கிறாங்க. இப்ப மேனேஜர் இந்த இடத்துக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஹோட்டலுக்கு எல்லாம் உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் எதுக்கு வரீங்க, இங்கெல்லாம் எல்லாமே விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், அங்க போட்டிருக்கு பாருங்க விலைலாம் அப்படின்ற மாதிரி விலையெல்லாம் காட்டும் போது இப்படி பேசுறதே முதல்ல ராமுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன் எங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமா பேசுறாங்கல்ல. இவருமே எங்க கிட்ட எல்லாம் தேவையான காசு இருக்கு, எங்களுக்கு நீங்க முதல்ல நாங்க கேட்கறத தாங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. உடனே இதுல அந்த மேனேஜர் கடுப்பாயிடுறாங்க. என்ன இவன் நம்மளை எதிர்த்து பேசுறான்ற மாதிரி கடுப்பாயிடுறாங்க. இல்ல, இதுக்கு முன்னாடி உங்களை மாதிரி நிறைய பேரை பார்த்திருக்கோம், நல்லா சாப்பிடுவீங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு காசு அவ்வளவுலாம் எங்க கிட்ட இல்ல, இவ்வளவுதான் இருக்குன்ற மாதிரி நீங்க சரியான அமௌண்ட்டை தரமாட்டீங்க, நாங்க அதுக்கு பதிலா ஏதாவது வேலை பாக்குறோன்ற மாதிரிலாம் சொல்லுவீங்க. நீ குடும்பத்தோட வந்திருக்கிறதுனால உன்னை நம்பி சாப்பாடு போடலாம்னா நீயும் அந்த மாதிரி பண்ணிட்டேன்னா என்ன பண்றது, சாப்பாடுலாம் இல்ல, வேற ஹோட்டல்ல பாத்துக்கோங்கன்ற மாதிரி பேசுறாங்க. அதே மாதிரி அக்கம் பக்கத்துல இருக்க பணக்கார மாதிரி இருக்கவங்க எல்லாம் என்ன இங்க நடக்குதுன்னு திரும்பி பாக்குறாங்கல்ல, எல்லாருமே உங்களை தான் கவனிச்சிட்டு இருக்காங்க. நீங்க போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்து எல்லாரும் எப்படி பாக்குறாங்க பாரு, நீங்க முதல்ல இங்க இருந்து எந்திரிச்சு போங்க, எங்க ஹோட்டலுக்குன்னு ஒரு ரேஞ்ச் இருக்கு, உங்களை மாதிரி சாதாரண ஆளுங்கெல்லாம் இந்த ஹோட்டலுக்கு வரக்கூடாதுன்னு மேனேஜர் பேசும்போது இவர் கடுப்பாயிடுறாரு. என்கிட்ட இவ்வளவு காசு இருக்குன்ற மாதிரி காசு எடுத்து டேபிள்ல வைக்கிறாரு. இதுக்கு மேலேயே நாங்க சாப்பிட்டுருவோம், கண்டிப்பா நாங்க இங்க சாப்பிட்டு தான் போவோம்ன்ற மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்த்து பேசிட்டதுனால பயங்கர கடுப்பாயிடுறாங்க மேனேஜரை பொறுத்த வரைக்கும். இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இவங்க இங்க இருக்கக்கூடாது, இவங்களை இங்க இருந்து அனுப்பணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. செக்யூரிட்டி இங்க வான்ற மாதிரி செக்யூரிட்டி வர வச்சு முதல்ல இவங்க 4 பேரையும் இழுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ராமுக்கு பசங்க முன்னாடி இப்பெல்லாம் பேசுறாங்களே அப்படின்ற மாதிரி ரொம்ப அவமானமா போயிருது. நம்ம என்ன நினைச்சோம், வருஷத்துக்கு ஒரு நாள் நல்ல ஹோட்டலுக்கு பசங்களை கூட்டு வரணும்னு நினைச்சோம், இப்படி ஹோட்டலுக்கு வந்ததுக்கே நம்மளோட ட்ரெஸ்ஸை வச்சு இப்படி ஜட்ஜ் பண்ணி நம்மளை வெளியே அனுப்பலான்னு பாக்குறாங்களே அப்படின்ற மாதிரி ராமு உடஞ்சு போயிடுறாரு. மனைவி இருக்காங்கல்ல, எங்க இதுக்கு மேல எதுக்குங்க இந்த மாதிரி ஒரு ஹோட்டல்ல நம்ம சாப்பிடணும், இதுக்கப்புறம் சாப்பிடணும்ன்ற அவசியம் இல்லைங்க, வாங்க போலான்னும் போது நம்ம ஏன் போனோம், நம்ம கிட்ட காசு இருக்கு, இவங்க நம்ம கேட்கறத தரதானே இவங்க வேலை, இவங்க எப்படி நம்மள போக சொல்லுவாங்க, இப்படி ட்ரெஸ் போட்டு சாப்பிட வரக்கூடாதா, ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறை, அழுக்கா இருக்கு அவ்வளவுதானே, கொஞ்சம் பழசா இருக்கு அவ்வளவுதானே அப்படின்ற மாதிரிலாம் ராமு கோவப்பட்டு இருக்காரு. இதுல இந்த மேனேஜர் பயங்கர கடுப்பாயிடுறாங்க. முதல்ல இழுத்துட்டு போங்கன்னு செக்யூரிட்டி கிட்ட சொன்னோன்னே செக்யூரிட்டி வம்படியா இழுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி இழுத்தவர் வாசல் வரைக்கும் கொண்டு விட்டுறாரு. இந்த பக்கம் நீங்க வரும்போதே நான் தடுத்திருப்பேன், உங்களை போய் விட்டம் பாருங்க, இப்ப மேடம் கிட்ட நான் பேச்சு வாங்கணும் அப்படின்ற மாதிரி மேனேஜரை பத்தியும் உள்ள இருக்கவங்களை பத்தியும் இவர் சொல்றாரு. அதாவது இதுக்கப்புறம் இந்த ஹோட்டல் பக்கமே நீங்க வரக்கூடாது, வெளியே போங்க அப்படின்ற மாதிரி செக்யூரிட்டி துரத்தி விடுறாரு. இல்ல ராமு ரொம்பவே அப்செட் ஆகி கிளம்பிடுறாரு. இதெல்லாம் இங்க வேலை பார்க்குற எல்லா ஸ்டாஃபுங்களும் கவனிக்கிறாங்கல்ல.
அதுல ஒருத்தருக்கு வந்து இங்க நடக்கிறதெல்லாம் தப்புன்றது தெரியுது. இவருமே என்ன நினைக்கிறாருன்னா இதை நம்ம பாஸ் கிட்ட சொல்லணும், அதாவது ஓனர் கிட்ட இந்த மாதிரிலாம் நடக்குது, ஏன்னா வந்து இது நடக்கிறது வாட்டி கிடையாது, அடிக்கடி நடக்குது. இவருமே வந்து இதெல்லாம் வந்து நம்ம கொண்டு போக வேணாம், நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துரு போகுதுன்னு யோசிச்சிருப்பாரு. இதுக்கப்புறம் வந்து நம்ம யோசிக்க கூடாது, இந்த விஷயத்த பாஸ் கிட்ட கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி பாஸ் கிட்ட கொண்டு போறதுக்காக போன் மூலியமா பேசி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹோட்டல் 2 ஹோட்டல் நடத்தி இருக்க மாட்டாரு, நிறைய ஹோட்டல் நடத்திட்டு இருக்காரு. அவருமே ஆரம்பத்துல படிப்படியா வளர்ந்தவரா தான் இருப்பாரு, இப்ப நிறைய ஹோட்டல் ரன் பண்ணிட்டு இருக்காரு. சோ பாஸ் கிட்ட இந்த தகவல் போனோன்னா பாஸுமே ஷாக் ஆயிடுறாரு. எது வரவங்க கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறாங்களா, ஏன் அவங்க வந்து உட்காந்து சாப்பிட்டு போறதுனால என்ன ஆக போகுது, எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி பாஸ் பயங்கர கடுப்பாயிடுறாரு. பாஸுமே கண்கூட இந்த விஷயத்த பார்க்கணும், நம்ம வந்து அந்த மாதிரி சாதாரணமா ட்ரெஸ் போட்டு போலான்னு யோசிக்கிறாரு. ஏன்னா இவருக்கு நிறைய பிரான்ச் இருக்குல்ல, எல்லாருக்குமே ஓனரை தெரியாதுல்ல, நம்மள தெரியாது, அங்க இருக்கவங்கள நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம வந்து மாறு வேஷம் மாதிரி ஒரு சாதாரண ஏழை மாதிரி போனா நம்ம கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க பாக்கலான்ற மாதிரி இந்த பாஸுமே யோசிக்க ஆரம்பிக்கிறது. இவரோட பேரு விஸ்வா அப்படின்றது. இப்ப விஸ்வாவை பொறுத்த வரைக்கும் என்ன பண்றாருன்னா ஒரு சாதாரண உடைய போட்டுக்கிறாரு, கொஞ்சம் இவரோட கெட்டப் எல்லாம் மாத்திர மாதிரி சில விஷயங்களை பண்ணிக்கிறாரு. இந்த ஹோட்டலுக்கு சாப்பிடறதுக்காக வராரு. வாசல்ல இருக்க செக்யூரிட்டியே இந்த வாட்டி தடுத்துடுறாரு. எங்க போற அப்படின்னு கேட்கும் போது இவருமே வந்து நான் சாப்பிடறதுக்காக வந்திருக்கேன்ட்டு. உன்கிட்ட எல்லாம் காசு இருக்குமா, காசு எல்லாம் வந்து நிறைய ஆகும்பா, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி வாசலோடய போக சொல்றாரு. இல்ல இல்ல என்கிட்ட தேவையான காசு இருக்கு அப்படின்ற மாதிரி இவருமே பர்ஸ் எல்லாம் சாதாரணமா எடுத்து காட்டுறாரு. என்னமோ நமக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்குன்னே வராங்க, சரி உள்ள போ அப்படின்ற மாதிரி செக்யூரிட்டி வந்து முகத்தை ரொம்ப சலிப்பா வச்சுக்கிட்டு உள்ள அனுப்புறாரு. என்ன வாசல்ல ரிசீவ் பண்றதே எப்படி இருக்குன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே தான் இந்த விஸ்வாவும் உள்ள வராரு. இப்ப உள்ள வந்து ஒரு இடத்துல உட்காந்துடுறாருல, சர்வர் வந்து வேகமா வந்துடுறாரு, பக்கத்துல வந்து என்ன வேணும்ன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவருமே இது வேணும்ன்ற மாதிரி ஆர்டர் கொடுக்குறாரு. இப்போதைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கல, பரவாயில்ல நம்ம கிட்ட ஆர்டர் கேட்டாங்க, நம்ம ஆர்டர் கொடுத்துட்டோம், இப்போதைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கலன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் மேனேஜர் இந்த இடத்துக்கு வராங்க. வந்தவங்க வந்து முதல்ல வந்து அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்காங்க, உடனே வந்து பக்கத்துல வந்து பேசாம இவர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவர்கிட்ட வந்து ஒரு காசு இருக்கிற மாதிரியே தெரியலையேன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதை தாண்டி இவர் வந்ததுனால மத்த கஸ்டமர்ஸ் கொஞ்சம் அன்ஈசியா ஃபீல் பண்றாங்க. இவன் என்ன இவன் ஒரு சாதாரண ஆள் வந்திருக்கானேன்ற மாதிரி மத்த கஸ்டமர்ஸ் கொஞ்சம் அன்ஈசியா ஃபீல் பண்றத இந்த மேனேஜர் கவனிச்சிடுறாங்கல்ல. இப்ப வேகமா வந்து கொஞ்சம் தள்ளி வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாங்க. எதுக்குன்ற மாதிரிலாம் இவர் கேட்கும் போது கொஞ்சம் தள்ளி வாங்கன்ற மாதிரி தள்ளி வர வச்சிடுறாங்க. வர வச்சவங்க நீங்க வேற ஹோட்டல்ல பாத்துக்கோங்க, இந்த ஹோட்டல்ல இப்ப வந்து எல்லாமே கொஞ்சம் வேலையா இருக்காங்களா, அதனால இப்ப வந்து நீங்க கேட்கறத தர முடியாது, நீங்க கிளம்புங்கன்னும் போது இல்ல சர்வர் எடுத்துட்டு வரேன்னு போனாரு அப்படின்னும் போது அதான் முடியாதுன்னு சொல்றேன்ல, நான் தான் இந்த ஹோட்டலோட மேனேஜரு, கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல ஏங்க எல்லாருக்குமே நீங்க கொண்டு வந்து வச்சுட்டு தானே இருக்கீங்க, எனக்குமே வையுங்கன்னும் போது ஒரு ஹோட்டலுக்கு இப்படியா வருவாங்க, இந்த ஹோட்டல் எவ்வளவு பெரிய ஹோட்டல், இந்த ஹோட்டலுக்கு இந்த மாதிரியா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்கன்னும் போது எங்க நான் வேலை பார்க்குற இடத்துல இந்த ட்ரெஸ்ஸை போட்டு தான் போய் வேலை பார்த்துட்டு இருக்கேன், இதுல என்ன இருக்கு, ட்ரெஸ் வந்து கொஞ்சம் வந்து அழுக்கா இருக்கலாம் அவ்வளவுதான், நான் பார்க்கக்கூடிய வேலை அப்படி கொஞ்சம் அழுக்கா தான் இருக்கும், அதுக்காக இந்த மாதிரி பேசுவீங்களா அப்படின்னும் போது இந்த ஹோட்டல்ல இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டு வரக்கூடாது, நீ முதல்ல கிளம்பு அப்படின்ற மாதிரி போக போக ஒருமையில பேச ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு உள்ளுக்குள்ள பயங்கர கோவம் வருது. விஸ்வாவை பொறுத்த வரைக்கும் ஓனர்ல என்ன இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்கன்ற மாதிரி பயங்கர கோவம் வருது. ஆனா எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு இவங்க போறாங்கன்றத தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக இவருமே கோவம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. கண்ட்ரோல் பண்ணிட்டு நான் என்ன தப்பு பண்ணேன், நான் இங்க சாப்பிட்டு தான் போவேன், சர்வர் வந்து என்ன வேணும்னு கேட்டுட்டு போயிருக்காரு, அவர் கொண்டு வந்தோன்னு சாப்பிட்டு தான் போவேன்னும் போது அவருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா நீ இதை திரும்பி எடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி சர்வர் கிட்ட சொல்றாங்க. சர்வரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல ஒரு மாதிரி தான் இருக்காரு. அவருமே வந்து ஏன் எதுக்குன்னு கேட்கும்போது போன்னு சொல்றேன்ல, உனக்கு சம்பளம் ஒழுங்கா வரணுமா இல்ல கட் பண்ணுமா அப்படின்ற மாதிரி மேனேஜர் மிரட்டும் போது அவரால் எதுவுமே பண்ண முடியல, அவர் அமைதியா கிளம்பிடுறாரு. சோ இந்த இடத்துல திரும்பியுமே வந்து விஸ்வா வந்து பேசி பாக்குறாரு, எதுக்காக இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணும், ட்ரெஸ்ஸை வச்சு ஒருத்தர் எப்படி ஜட்ஜ் பண்ணுவீங்க, இப்போ வந்து அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்கன்னா அது அவங்க தப்பு தான், ஏன்னா இந்த ட்ரெஸ்ஸை வச்சு பக்கத்துல இருக்க மத்தவங்க அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்கன்னா அது அவங்க பிரச்சனை, அவங்க மேலதான் தப்பு இருக்கு, எப்படி அவங்க நினைப்பாங்க, அப்படி இருக்கும்போது நீங்க என்ன சாப்பிட அலோவ் பண்ணி தான் ஆகணும்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இல்லைன்னா நான் வந்து இந்த விஷயத்த போலீஸ் கிட்டேயே கொண்டு போவேன், ஏன்னா வந்து இந்த மாதிரி என்னை வந்து ரொம்ப மோசமா நடத்தினாங்க, என்னை துரத்த பார்த்தாங்கன்னு போலீஸ் கிட்டேயே கம்ப்ளைண்ட் கொடுப்பண்ணும் போது எந்த போலீஸ் கிட்டனாலும் கம்ப்ளைண்ட் கூட நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி இந்த மேனேஜர் சொல்றாங்க. இவருமே வந்து நான் சாப்பிட்டு தான் போவேன்னு அடம்பிடிக்கிறாருல. ஒரு ஸ்டேஜ்ல இந்த மேனேஜர் கடுப்பாயே செக்யூரிட்டி இங்க வா, இழுத்துட்டு போய் வெளியே விடணும்னு இவர் செக்யூரிட்டி இருக்கும் போதும் போக மாட்டேன்னு பிரச்சனை பண்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவரை தள்ளி விடலான்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. இதுக்கு மேல வந்து நம்ம அடையாளத்தை மறைச்சு வச்சிருக்க கூடாது, வெளிப்பத்திடணும் அப்படின்ற மாதிரி வெளிப்பத்திடுறாரு. என்ன சொல்றாருன்னா நான் தான் இந்த ஹோட்டலோட ஓனர் அப்படின்ற மாதிரி இவரோட பேரை சொல்றாரு, டீட்டெயிலாம் சொல்றாரு. இதை கேட்கிற எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. சார் சாரி சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது உங்க சாரினால எதுவுமே இங்க மாற போறது இல்ல,
ஒரு சாதாரண ஆள் வந்தா நீங்க இப்படிதான் நடந்துட்டு இருக்கீங்களா, இப்படி நடந்துக்க சொல்லி மேல் இடத்துல இருந்து யாராவது சொன்னாங்களா? அதாவது நான் உங்களுக்கு சொன்னேன்னா இந்த மாதிரி ஏழைங்களை உள்ள விடக்கூடாது, பணக்காரங்களை தான் உள்ள விடணும்னு நான் சொன்னேன்னா? ஒரு காலத்துல, அதாவது பல வருஷத்துக்கு முன்னாடி நானுமே சாதாரண ஒரு ரோட்டு கடை தான் வச்சிருந்தேன். அங்க எல்லாரையும் பார்த்து பார்த்து கவனிச்சுதான் படிப்படியா வளர்ந்து இந்த லெவலுக்கு வந்திருக்கேன். இந்த மாதிரி மோசமா நடத்த சொல்லி யார் உங்களுக்கு சொன்னா? நீங்க எப்படி மோசமா நடத்துவீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா சத்தம் போடுறாரு. இது எவ்வளவு நாளா நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. நல்ல வேலை இங்க இருக்க ஒருத்தன் எனக்கு தகவல் கொடுத்துதான் இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்தது. எப்படி நீங்க இவ்வளவு மோசமா ட்ரீட் பண்ணுவீங்கன்ற மாதிரி ரொம்ப சத்தம் போடுறாரு. இந்த ஹோட்டல்ல சாப்பிட வர எல்லாருமே நம்மளோட கெஸ்ட் மாதிரி தான். அவங்களுக்கான மரியாதை முழுசா நீங்க தரணும். அவங்க கொஞ்சம் சாதாரண ஆள் மாதிரி இருக்காங்கன்றதுக்காக மரியாதை குறையவாவும், ரொம்ப பணக்காரங்க மாதிரி இருக்காங்கன்றதுக்காக மரியாதை அதிகமாகவும் தரக்கூடாது. அதாவது ட்ரெஸ்ஸை வச்சோ இல்ல ஆளுங்களோட உருவத்தை வச்சோ நீங்க மரியாதையெல்லாம் மாத்தக்கூடாது. இதுதான் நான் விரும்புறது. இதுக்கப்புறம் இந்த தப்பு நடக்கவே கூடாது. இந்த தப்பை நீங்க பண்ணதுக்காக இதுக்கப்புறம் என் ஹோட்டல்ல உங்களுக்கு வேலை இல்ல, நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அவங்களுமே பயங்கரமா மன்னிப்புலாம் கேட்கறாங்க. என்ன மன்னிப்பு கேட்டாலும் இதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை இல்லைன்ற மாதிரி அவங்களை அனுப்புறாரு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பு நடக்க கூடாதுல்ல. சோ எல்லா பிரான்ச்ல இருக்கவங்க கிட்டயும் இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி வந்தாங்கன்றதுக்காக நீங்க ரொம்ப தரக்குறைவா நடத்துனீங்கன்னா உங்க மேல நான் ஆக்ஷன் எடுப்பேன். சோ எல்லாருக்குமே இது பண்ணுங்க, எல்லாருக்குமே உள்ள அனுமதிங்க, எல்லார மாதிரியும் ட்ரீட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. எல்லா பிரான்ச்ல இருக்கவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இதோடயே இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி நிறைய கதைகள் ஏற்கனவே நம்ம சேனல்ல இருக்கு. அதை பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும். திரும்பி வேற ஒரு காணொலி மூலியமா உங்களை சந்திக்கிறேன். இப்போ உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.